வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். துளசி செடி ரொம்பவே புனிதமான செடி அப்படின்னு கருதப்படும் இந்த துளசி செடி லக்ஷ்மி தேவியின் வடிவமாகவே போற்றப்படும் இந்த துளசி செடியை, அந்த துளசி இலைகளை எந்த நாளில் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்ல, துளசி செடியை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்து மதத்தில் துளசி செடி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. துளசி மகாலட்சுமி தாயாரின் வடிவமாகவே போற்றப்படுது. யார் ஒரு வீட்டில் துளசி செடி இருக்குதோ அந்த வீட்டில் முற்றிலுமாக துளசி வழிபாடு செய்யப்படும் ஒரு உன்னதமான விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. துளசிக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கி சுத்தபத்தமாக அந்த துளசி செடியை பராமரித்து மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் அந்த துளசி செடியை பராமரிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த துளசி செடியில் உள்ள இலைகளை சில நாட்கள் கண்டிப்பாக பறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள் கண்டிப்பாக துளசி இலைகளை பறிக்காமல் இருக்கலாம். மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. துளசியின் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பல தடைகளுக்கு தீர்வாகவே கருதப்படுது. இந்த துளசி நம்ம வாழ்வில் ஐஸ்வர்யத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு அற்புதமான தாவரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த துளசி செடியை வீட்டில் வச்சிருப்பவங்க அதை தொடர்பான முக்கிய விதிகளை கடைப்பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிகளில் ஒன்று தான் துளசி இலைகளை எந்த நாளில் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. சரியான நேரம் சரியான நாளில் தான் அதை பறிக்கணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. துளசி இலைகளை பறிப்பதை சில நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக இந்த துளசி இலைகளை பறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, ஏகாதசி, துவாதசி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி திதிகள்லையும் துளசி இலைகளை பறிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, குழந்தை பிறக்கும் பொழுதும் யார் ஒரு வீட்டில் குழந்தை பிறப்பு நடைபெறுக்கோ, அது மட்டுமல்ல, யார் ஒருவர் வீட்டில் இறக்கும் செய்தி நடைபெறுக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக துளசியை பறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, சூரியன் உதயமாகும் நேரத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் கண்டிப்பாக துளசி இலைகளை பறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி துளசி இலைகளுக்குன்னு சில சாஸ்திரம் இருக்குது. அந்த துளசி இலைகளை கண்டிப்பாக குளிக்காமல் துளசி செடி பக்கமே போகக்கூடாது அப்படின்னும், அது மட்டுமல்ல, எந்த ஒரு நாளில் அசைவம் நம்ம வீட்டில் செய்கிறோமோ அந்த நாளில் கண்டிப்பாக துளசி செடியின் பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜைக்காக வீட்டில் துளசி செடியை வளர்ப்பவர்கள் கண்டிப்பாக தனியாக ஒரு துளசி செடியை வளர்த்து அந்த துளசி செடியிலிருந்து தான் இலைகளை பறித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாமே தவிர, பூஜைக்காக துளசி மாடம் அப்படின்னு வைத்து அந்த செடியை பராமரிப்பவர்கள் அந்த செடியிலிருந்து இலைகளை பறிக்கவே கூடாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த துளசி இலைகளுக்கு சுத்தபத்தமாக குளித்துவிட்டு தினமுமே காலையில் துளசி பூஜை செய்து யார் ஒருவர் வீட்டில் வழிபடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. துளசி மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படும். அந்த துளசியை வீட்டில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அதை எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரித்து மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். துளசி செடி இருக்கும் வீடு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புனித இடமாகவே பார்க்கப்படுது. அந்த ஒரு வீட்டில் எந்தவித நோயும் எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மற்றவர்களுக்கு துளசி செடியை பரிசளிக்கலாம் அப்படிங்கிறதும் ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது. பரிசு அளிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், மங்களகரமான விஷயமாகவே பார்க்கப்படுது. ஆனால் யாருக்கு அந்த துளசி செடியை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது இதில் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. அதை பரிசு அளிக்கும் நாளில் சிறப்பு கவனம் நம்ம செலுத்த வேண்டும்.
ஒருவருக்கு துளசி செடியை நம்ம பரிசாக கொடுக்கும் பொழுது அது முற்றிலுமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்தோன்னா, கொடுப்பவரும் அந்த துளசி செடியை பரிசாக பெறுபவரும் அந்த துளசி செடிக்குரிய மகத்துவத்தை புரிந்து கொண்டு அதை நல்லா கவனிக்கும் அந்த ஒரு நபராக இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. துளசி செடியை பறிக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்பு குறிப்பிட்டிருக்கோம். அந்த நாட்களை தவிர மற்ற நாட்களில் மற்றவர்களுக்கு அதை பெறுபவர்கள் சுத்தபத்தமாக மனநிறைவோடு அதை பெற்றுக்கொள்ளலாம். சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.